இந்தாங்க காப்பி. ஹா, என்னடி இது காப்பியா இல்லை கூல் ட்ரிங்க்ஸா? நேற்று ராத்திரி ஓட்ட காப்பி ஜில்லுன்னு இல்லாமல் எப்படி இருக்கும்? இது அநியாயம். எப்போ ஓட்டாலும் காப்பி காப்பி தான், பேசாமல் குடிங்க. ஆமாம், டிஃபனு? போன வாரம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்து புளியோதரை ஃப்ரிட்ஜில் பத்திரமா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அநியாயம். இதுக்கு பேசாமல் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்கலாம். நீங்கள் எனக்கு செஞ்ச அநியாயத்தை விட இது ஒரு பெரிய அநியாயம் கிடையாது. நான் ஒரே ஒரு பொய் தானடி சொன்னேன். அந்த ஒரு பொய்யே 1000 பொய்யுக்கு சமம். அதுக்கு இப்படியா பழி வாங்கணும்? பேசிக்கிட்டே இருந்தால் காப்பி வரைஞ்சி கட்டியாக போயிடும். குடிச்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிற வயசா இது? என்ன சிரிப்பு? நான் சொன்னதை மறந்துட்டிங்களா? எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்காக கான்வென்ட் போகணும். ஏண்டி என்னமோ காயலாங்கடிக்கு போகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற. கான்வென்ட்டில் சேர்த்து செலவு செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைய கனடாவுக்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம். அட பேசிகிட்டே இருக்காம கிளம்புங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ராத்திரி கூட அட்மிஷன் நடக்குதான். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. ஏய், கதவை தோற. என்னது, வீட்டு மாடி இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது? அட தண்ணி வண்டி வந்திருக்கும், அதுதான் கியூ. யார் கையிலையும் குடம் இல்லையே. ஏப்பா, எதுக்கு இந்த கியூ? ஸ்கூலு அட்மிஷன் கியூ. ஆஹா, அட கியூ நம்ம வாசலுக்கு வந்து நல்லதாக போச்சு. நீங்கள் போய் வரிசையில் நில்லுங்க, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆஹா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த சீரியல் பார்க்குறத விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, போய் வரிசையில் நிற்போம். கியூ வீட்டுக்கிட்ட வந்தது நமக்கு நல்லதாக போச்சு. ஆமாம் ஆமாம், இந்த கியூ எப்போ போய் நாம் எப்போ ஸ்கூலுக்கு போகிறது? காலையில் வந்து ராத்திரி ஆகி போச்சு. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவோம். என்னது வீட்டுக்கா? அட இங்கேயே படுங்க. இங்கேயா? இங்கே தான் படுக்கணும். அப்போ தான் காலையில் எந்திரிச்சு ஆளாக லைனில் நிற்க முடியும். ஆஹா, எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம சீட்டு கிழிஞ்சிரும் போல இருக்கு ஐயா. The next day. சீட்டு வாங்க வந்ததுங்களா எப்படி படுத்து கிடக்குது பாரு. எழுப்புவோம். யோ எழுந்திரியா. மல்லிகா, ஜில்லுன்னு ஒரு காப்பி கொடு மல்லிகா. பாரு, வீட்டு நினப்பிலேயே தூங்குறான். யோ இது ஸ்கூலுயா, எந்திரியா. இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம், உனக்கு காப்பி வேணுமா? அதுவும் ஜில்லுன்னு. ஆஹா, ஸ்கூலு விடிஞ்சிருச்சு, அதான் பியூன் எழுப்பி விட்றான். அப்படியே என் பொண்டாட்டி தூங்குறா பாரு, அவளையும் அப்படியே எழுப்பி விட்டுரு. யோ, ஏன் பொண்டாட்டியை நான் எழுப்ப மாட்டேன். ஓன் பொண்டாட்டியை நீ போய் எழுப்பியா? நான் எழுப்புனா வில்லங்க ஐடியா, அதான் சொல்கிறேன். போ. ஏம்மா எழுந்திரிமா. நான் எந்திரிச்சு என்னங்க செய்ய போகிறேன்? நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க. ஒரு காப்பி போட்டுட்டு எழுப்புங்க. டிஃபன் என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன். ஆஹா, நம்மக்கிட்ட பேசுகிற வரையே பியூன்கிட்ட பேசுகிறாள். ஏமா இது ஸ்கூலுமா, எந்திரி. ஆமாம், நீ யார் என்னை வந்து எழுப்புற? நான் இந்த ஸ்கூலோட பியூன், எந்திரிமா. என்ற புருஷன் எங்கே போனார்? ஆட ஒன்ற புருஷன் தாமா உன்னை எழுப்ப சொன்னார். ஆட அந்த மனுஷனுக்கு என்ன எழுப்ப கூட முடியலையாக்கும். சே, அட்மிஷன் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தாங்க, ராத்திரியும் பகலுமா நம்ம உயிர் போகுது. எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இதுங்களையெல்லாம் நான் எழுப்பி விட வேண்டியதாக இருக்குது. அட பியூன் எதுக்கு புலம்பிக்கிட்டே போகிறான்? ஏண்டி, அவங்ககிட்ட போய் காப்பி போட சொல்லிவிட்டு என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னால் திட்டாமல் என்னடி பண்ணுவான்? அட நீங்கள் நினச்சி நான் சொல்லி போட்டேனுங்க. சரி வா, உள்ளே போவோம். அட, பிரின்ஸிபல் ரூமுக்கு வந்தாச்சு. என்ன அது, 1,00,000 ரூபா டொனேஷனா? என் கல்யாணத்துக்கே 50,000 தான் என் வரதட்சணை கொடுத்தாங்க. நீங்கள் அதுக்கு மேலே 50,000 போட்டு கேட்குறீங்களே, இது நியாயமா? இது சாதாரண ஸ்கூல் கிடையாது, சூப்பர் டூப்பர் ஸ்கூல். அது நீங்கள் கம்முன்னு இருங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். நோட்டு, புத்தகம், பென்சில், ரப்பர், பேகு, யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸு, பெல்ட்டு, ஐடென்டி கார்டு, எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸ்ட்ரா ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அப்புறம் அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு, எல்லா ஃபீஸும் சேர்த்து. வேண்டாம் சார், சொல்லாதீங்க. கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டா போதும். ஜட்டி பனியன் போட வேணாமாக்கும். இனிமே அதுக்கு அவசியமே இல்லை. இந்த வருஷத்துலேருந்து நாங்களே ஜட்டி பனியன் நாப்கின் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், வேறு ஏதாவது இருக்கா? பேரண்ட்ஸு டிகிரி படிச்சிருக்கணும், முக்கியமாக சொந்த வீடு, கார் இருக்கணும். ஆமாம், வாசலில் நாய், அதெல்லாம் உங்கள் விருப்பம். நல்ல பிஸ்னஸாக இருக்குது.
பேசாமல் பேங்க்கில் லோன் வாங்கி நாம் ஒரு கான்வென்ட் கட்டிட்டு உட்காந்த இடத்துல சம்பாதிச்சா என்ன? ஏயா சீட்டு கேட்டு வந்துட்டு எங்கள் பிஸ்னஸ்க்கே வேட்டு வைக்க போறியா? போயா வெளியே, உனக்கு சீட்டு கிடையாது. எனக்கு சீட்டு கிடச்சிதா இல்லையாங்கிறத அடுத்த எபிசோடில் அவசியம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.